அரசியல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா. அரசியலில் வந்ததுக்கப்புறம் அதை புதுசாக கூட்டின்னு வந்தது தப்பு தான். டைவர்ஸ் வாங்கிட்டு எத்தனை கொண்டாட்டு வேணா கட்சி இது அரசியல்வாதிக்கு அத்தனை ஒழுக்கமான ஒரு செயல் கிடையாது. பொறுப்புள்ள ஒரு தலைவர் இது செய்கிற மாதிரி செயல். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 766700 விஜய் அவர்கள் வந்து சங்கீதாவோட டிவோர்ஸ் ஆகாமலே அந்த பிரச்சனை போயிட்டு இருக்க டைம்ல திசாவை கூட்டிட்டு இன்னொரு திருமணத்துக்கு போயிருந்தாரு. அது அரசியல்வாதியா சரியா தப்பாங்க? அரசியல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பா. அவர் விஜய் வந்து அதிகப்படியான பெண்களை தான் ரசிகையா வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அரசியல்ல பின்னடைவை தான் கண்டிப்பா அவருக்கு ஏற்படுத்தும். அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, திரிஷாவோட தான் நான் இருக்கிறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. மறைமுகமா அவருடைய ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க, தேவைப்பட்டா நான் அந்த நடிகையினோட பேரையே சொல்லுன்னு வேற சொல்லியிருக்காங்க. அவர் கன்ஃபார்ம் நீ என்னமா சொல்றது நானே சொல்றேன்னு கூட்டு வந்திருக்காரு. இது பின்னடைவை தான் அவர் கண்டிப்பா ஏற்படுத்தும். அரசியலில் வந்ததுக்கப்புறம் அதை திரிஷாவை கூட்டின்னு வந்தது தப்பு தான். ஏன்னா அது தப்பு அரசியல்வாதி வந்ததுக்கு ஆமாம், நீ நார்மலாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட்டின்னு வந்தால் பிரச்சனை இல்லை. அரசியல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அரசியல்வாதின்னும் போது நீங்கள் அதை கூட்டின்னு வந்தது தப்பு தானே. இப்போ ரசிகர்களுக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் வரும்ல. இப்போ எலெக்ஷன் டைம் வருது இல்லை. ஓகே, தப்பு தானுங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு எத்தனை பொண்டாட்டி வேணா கட்டிக்க வேண்டியது. ஒரு வீட்டில் இருக்கிறாங்கல்ல, பசங்க இருக்கு, பொண்ணுங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான காரியங்கள்லாம் பண்ணும்போது அசிங்கமா இல்லை. அவருக்கு ஓப்பனாக இது கொடுத்துடலாம், ஜாமீன். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு அவ்வளோதான். அவர் இஷ்டம் போல எது வேணாலும் பண்ணிட்டு போகிறது தப்பே கிடையாது. ஓகே, இது அரசியல்வாதிக்கு அத்தனை ஒழுக்கமான ஒரு செயல் கிடையாது. புரியுதுங்களா? அரசியல்வாதிங்கிறது ஃபஸ்ட்டு குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும் பார்க்கணும். நீங்கள் அவருக்கு ஒரு செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது, தனிப்பட்ட கூட்டங்கள் இருக்குது, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்கதான் செய்கிறாங்க. அதனால நம்ம அந்த அடிப்படை ஒரு அரசியலுக்குன்னு உள்ள நுழைஞ்சாச்சுன்னா பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நீங்கள் வர்றீங்க. உங்களை எதிர்பார்க்குறாங்க, நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது உண்மைதான். ஏன்னா மாற்று ஆட்சி வருமா அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பில் அவங்க இது பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு நல்ல விஷயம்தான் அது. ஆனால் இந்த பொது இடத்துக்கெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது, அது தவறான ஒரு விஷயம். நீங்கள் வீட்டுக்குள்ள 1008 வேலைகளை நீங்கள் செய்ய வைங்க, ஆனால் அதே வந்து பொது இடத்துக்குள்ள நீங்கள் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வர்றது தவறு. அந்த டைவர்ஸ் வாங்காமல் இருக்கிறதுல இந்த மாதிரி விஷயத்தில் செஞ்சது அவர் மாபெரும் அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அவங்க எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், அப்புறம் கிண்டல் பண்ணுற மாதிரி அங்கிங்கிறது என்ன, இந்த மாதிரி விஷயம்லாம் தவறான விஷயங்கள். அதை வந்து அவங்க கட்சிக்காரங்க பார்த்துக்கிறட்டும், என்னமோ பண்ணட்டும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு பப்ளிசிட்டியில் வர்றீங்க, நல்ல ஒரு இடத்துல இருக்கீங்க, 2வது அணி 3வது அணியாக கூட நீங்கள் வரலாம். ஆனால் இந்த பொது இடத்துல நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது மாபெரும் தவறு. புரியுதுங்களா? இந்த மாதிரி செயல் இனிமேல் செய்யாமல் இருந்தாருன்னா விட்டுருங்க, அது விட்டுறட்டுங்க. அவர் விட்டுட்டாருன்னு அடுத்து எல்லாமே அவருக்குன்னு எல்லாருமே பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. பொதுமக்கள் ஆதரவு கண்டிப்பாக அவர் கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தில் வந்து தவறான விஷயத்தை அவர் பண்ணதுனால யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் பண்ணுறது பெரிய தப்பு. இது அவரே படிச்சிருக்கிறாரு, சட்டத்து தெரியும். ஒரு டைவர்ஸ் ஆனால் தான் அடுத்த திருமணத்துக்கு போகணும். பொறுப்புள்ள ஒரு தலைவர் இது செய்கிற மாதிரி செயல் கிடையாது. இதனால் அவருக்கு அரசியல் நிறைய பின்னடைவு ஏற்படும். ரசிகர்களிடையே எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தும்? கட்டாயம் இது மாற்றம் எப்படி ஏற்படாமல் இருக்கும்? சும்மா ஒரு மீடியாக்காக பல பெண்கள் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம்னு. இந்த தேர்தல் முடிஞ்சாதான் அவர் பக்கமாக இல்லையான்றது தெரியும். அதன் பிறகு வந்து இவர் இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறது மிகவும் பெண்ணுக்கு தவறான ஒரு செயல். ஏற்கனவே கோர்ட் அவருக்கு கண்டனம் வேற அறிவிச்சிருக்கிறாங்க. அதை மீறி இது செய்யறது மாபெரும் தவறு. இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்க்கறதுக்கு அவர் பார்த்துக்கணும். பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா தெரியல.